சிறப்பாக நடந்து வருகின்ற ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கிற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, பல்வேறு நிலைகளில் ஒரு தனி மனித வாழ்க்கை ஒரு இயக்கத்தை, ஒரு வரலாற்றை எப்படி மாற்றி போட முடியும் என்பதற்கு உதாரணமாக, குறிப்பாக கல்வித்துறையில், கல்லூரி கல்வித்துறையில் யாரும் எண்ண துணியாத, எடுத்து செய்ய வேண்டும் என்று இயல்பாக உணர்வுபூர்வமாக எடுக்க தயங்கிய பல்வேறு நிகழ்வுகளை தன் தோளிலே தாங்கி நிறுத்தி பல வெற்றி களங்களை கண்டு என்றைக்கும் மன நிம்மதியோடு இறைவன் அருளால் நான் செய்து முடித்தேன் என்ற பூரிப்போடு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய பெரியவர் ஞானராஜ் பால் அவர்களின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறது. குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் எதற்கும் அஞ்சாமல் பிரச்சனை என்று ஏற்படுகிற போது தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று வாழா விருந்து விடாமல் இருக்கின்ற பிரச்சனை நம்மை சார்ந்தவர்களை கைதூக்கி விடுவதாக இருக்க வேண்டும், கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையில் இறைவன் நமக்கு தந்திருக்கிற வரத்தினை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடந்த நூற்றாண்டில் அவர் கல்லூரி பேராசிரியராக ஆற்றிய பணிகளை பற்றி அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டார்கள். பல்வேறு நிலைகளில் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது +2 புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயமும், எதிர்காலத்தில் படித்து முடித்து வெளியே வருகின்றவர்களுக்கு வேலை கிடைக்காது போகிற சூழ்நிலையும் ஏற்படும் என்ற நிலையில் அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது பல சம்பவங்களை, புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிற சம்பவங்களை குறிப்பிட்டார்கள். வெளியிட முடியாத சில செய்திகளையும் எனக்கு பிரமிப்பூட்டும் வகையிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பல முதலமைச்சரை சந்தித்து படிக்கின்ற காலத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜரோடு அளவலாவிக் கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஆளுமை திறன் எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் அந்த குறுகிய நேரத்திலே கூட விரிவாக விளக்கமாக என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு கலைஞர், முத்தமிழ் அறிஞர் அவர்களோடு ஏற்பட்ட பிணக்கு, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளில் தீர்வு காண முடியாது இருந்த பல பிரச்சனைகள் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்ற நிகழ்வும் புத்தகத்தில் எழுதப்படாத சம்பவங்களையும் எனக்கு விளக்கி கூறிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அவர்கள் கண்ட அந்த முதலமைச்சர், புரட்சி தலைவர் அந்த பிரச்சனையின் ஆழத்தை உணர்ந்து ஒரு தாயுள்ளத்தோடு எப்படி நடந்து கொண்டார் என்கின்ற சம்பவங்களை எல்லாம் எனக்கு விளக்கி சொன்னார்கள். ஒரு புதிய அரசாங்கம் இன்றைக்கு கிடைத்திரு, புதிய கோணத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். பல முதலமைச்சர்களை கண்ட, பல முதலமைச்சர்களை பார்த்து உங்கள் கோரிக்கைகளை வைத்து வெற்றி பெற்றிருக்கிற ஞானராஜ் பால் ஐயா போன்றவர்கள் எங்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புதிய கோணத்தில் புதிய மறுமலர்ச்சி கல்வித்துறையிலே உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். எதிர்காலத்தில் நம்மவர்கள், நம்ம வீட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, வேலைக்குரிய உத்தரவாதம் கிடைக்க வேண்டும், வாழ்க்கைக்குரிய உத்தரவாதம் கிடைக்க வேண்டும் என்று திட்டங்களையாம் தீட்ட வேண்டும் என்று விரல் நுனியிலே விவரங்களை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் காத்திருக்கிறார். உங்களை போன்றவருடைய ஆலோசனை அவருக்கு வேண்டும், உங்களை போன்றவருடைய அனுபவம் அவருக்கு வேண்டும். நான் விரும்புகிறேன், என்னுடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்ற வேண்டும். இவரை முதலமைச்சரை சந்திக்க வைப்பதற்கு நான் விரும்புகின்றேன். காரணம் என்ன என்றால், இப்படிப்பட்டவர்களுடைய அனுபவம், இப்படிப்பட்டவர்கள் கடந்து வந்த பாதை நம்முடைய முதலமைச்சர் போன்றவர்கள் நிச்சயமாக தேவை. என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அடியொற்றி நம்மை போன்றவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் இனி ஏராளம் இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக கல்வித்துறையில், பள்ளி கல்வித்துறையை தொடர்ந்து கல்லூரி துறையிலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வேண்டும். என்ன வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால், நான் அங்கே சொன்னதுதான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். தமிழே படிக்காமலே ஒரு மாணவன் பள்ளியை விட்டு வெளியே வர முடிகிறது. ஒரு 30 மாணவர்களை கல்லூரியில் சேர்த்த பிறகு ஆளுக்கு ஒரு தாளை கையில் கொடுத்து ஒரு பக்கத்துக்கு தமிழில் எழுதுங்கள் என்று நான் சொன்னேன். அவர் எழுதியிருப்பதை பாருங்கள் என்று சொன்னார். ஒரு பக்கத்துக்குள்ளே தமிழ் மாணவன் எழுதுகிற, தமிழில் எழுதியிருக்கிற அந்த தாளிலே 30 குறையாத குறைகள் இருந்தன. அவர் சொன்னார், இப்படியே போனால் தமிழ் எங்கே போய் முடியும்? அதுக்கு என்ன நான் சொன்னேன், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழ் வாதியார் பண்ண தப்பு என்று சொன்னேன். ஏனென்றால் எவ்வளவுதான் எழுதினாலும் தமிழ் வாதியார் 50க்கு மேல போட மாட்டார், 55க்கு மேல போட மாட்டார். சார் நான் ஒரு தப்பும் பண்ணலையா சார், ஏன் சார் 80 போடவில்லை என்றால் அவ்வளவுதான் போட முடியும் என்று சொன்ன காலமெல்லாம் இருந்தது. அப்ப நாம என்ன நினைத்தோம் என்றால்,
தமிழ்ல போய் சேர்ந்தா 50க்கு மேல போட மாட்டார்கள். எவ்வளவு எழுதினாலும் 60 தாண்டாது. பிரெஞ்சு போய் எடுத்து விட்டா 90 மார்க் எடுக்கலாம். ஜெர்மன் எடுத்து விடு 98 எடுக்கலாம். இந்தியில எழுதி விடு உனக்கு 96 கிடைக்கும். அப்ப டோட்டல் மார்க் அதிகமானால் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று எப்போது வந்ததோ அப்போதே தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிட்டது. இதை நான் சொல்வதற்கு காரணம் இது மட்டுமல்ல, பள்ளி கல்வித்துறையிலே இருந்து கல்லூரி வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நம்முடைய பெரியவர் ஞானராஜ் பால் போன்றவர்கள் செய்த அந்த அரும்பணிகள், எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். எதிர்காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பிரகாசமாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அதை நோக்கித்தான் வீடு நடை போட்டு பெருமிதத்தோடு திட்டங்களை எல்லாம் வகுத்துக் கொண்டிருக்கிறார். முதல் கட்டமாக ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை தருவேன் என்று இந்தியாவிலே சொன்ன ஒரே முதல் முதலமைச்சர் இவராகத்தான் இருக்க முடியும். அவர் எடுத்திருக்கிற அந்த பணிகளுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் இங்கே கேட்டு, இந்த வாய்ப்பிற்கு வணங்கி, பெரியவரை வணங்கி, இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.